ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது கல்பாசி. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். நிறைய சேர்த்தா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பிளெண்டரில் போட்டு 1-2மா நான் வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கிறேன். அரைக்க வேண்டாம், பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. சும்மா 1-2 இருந்தால் போதும். இப்போ நான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த பட்டை கிராம்போட சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் 1-2மா பிளெண்டரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். தக்காளி அதே மாதிரி தாங்க அரைச்சிக்க போகிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கும். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதிலே இஞ்சி பூண்டு இருக்குது, அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் வந்து சேரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் தாங்க சேர்க்க போகிறேன். அதனால் நான் வந்து மிளகுலாம் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்குனா கருகி போயிடும். அதனால் 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா சிக்கன்லேயே இருக்க தண்ணியெலாம் விட்டு வரும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எடுத்தோடனே தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த சிக்கனில் உப்பு காரம்லாம் இறங்காதுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி அந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தது கொஞ்சமாக இருந்தது, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போது பாதி சேர்த்துட்டேன் இல்லையா, மிச்சம் இருந்தது, அதை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1லேருந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருந்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு நல்லா வெந்துடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும். உங்களுக்கு கிரேவியாக ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை சப்பாத்திக்கோ வேணும்னா இதோடய அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து. எனக்கு வந்து நான் சாம்பாருக்கு இல்லை ரசத்துக்கு அந்த மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ட்ரையாக வேணுன்றதுக்காக இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கடல் பாசி, அதுவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கல்பாசி, கடல் பாசியில் கல்பாசி. கடல் பாசின்னா அந்த ஸ்வீட் பண்ணுவாங்க இல்லையா, அது. இது வந்து கல்பாசி, மாற்றி இது பண்ணுறேன் நான். கல்பாசி இது வந்து நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு கூட, மட்டன் குழம்பு கூடலாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ எனக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்லையா அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடயே ஒரு ஷாப்பிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதுவும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மாலுக்கு போயிருக்கும்போது எடுத்த வீடியோ தான், நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோவாக போடாமல் ஒரு குக்கிங் வீடியோவோடு சேர்த்து போட்டிருக்கேன். நிறைய ஷாப்பிங் வீடியோஸும் தனியாக போட்டிருக்கேன். பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன இந்த ஷாப்பிங் வீடியோஸை அப்பப்போ உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இது மாலில் போயிருக்கும்போது எடுத்ததுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்கை ரொம்ப அழகாக, நல்லா பெரிய ஃபிஷ் டேங்க்கு. நான் என்னோடய மொபைலில் எடுத்ததுனால அவ்வளோவா கவர் பண்ண முடியல. இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனல் நிறைய இருக்குது, குக்கிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போயிருக்க டைமில் அவ்வளோ ரஷ் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அன்டைமில் போயிருந்தோம். அதனால் அவ்வளோ கூட்டமாக இல்லை. இந்த சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பார்த்தா நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் அங்கேயே இருக்குது பார்த்திங்களா. நம்ம நேராக ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம் தாங்க பார்க்க வர்றது முதல்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்த அதுக்கெலாம் போகிறது. ஃபஸ்ட்டு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது, வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதனால சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது தான். இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி. இது வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக நிறைய வச்சுருந்தாங்க. சும்மா எடுத்து அப்படியே இங்கே இந்த சாம்பிள் பீஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. நம்ம இந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருந்து பாருங்கள். இதெல்லாம் இந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி.
வெரைட்டியும் நிறைய இருந்தது. அது விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இது வந்து இந்த லக்கேஜ்லாம் நம்ம வெளியில் போகிறதுக்கு லக்கேஜில் வந்து கட்டிட்டு நம்ம எங்கேயாவது ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாட்டுறது இது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த முதுகில் நம்ம ஊர்லேயும் இருக்குது இல்லையா, இது சென்னையிலையும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன் கடையில். நம்ம முதுகுலாம் அந்த ஒரு மாதிரி இச்சிங்காக இருந்துச்சுன்னா அது பண்ணுறதுக்காக ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், குட்டியாக நல்லா ஹோல்ட் பண்ணி. இது மேக்கப் செட்டிங், இது ஃபுல்லாக ஹேர் பேண்டு, பேக்ஸு, இயரிங்ஸ்லாம் பார்த்திங்களா. இது வந்து 15 திரம்னா நம்ம ஊருக்கு 300 ரூபா அப்படியே இது. ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. சரி, அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அதுதான் சின்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீ செயின். எது பார்த்தாலும் நம்மளுக்கு தான் ஒரு ஆசையாக இருக்கும்ல. சரி சரி ஓகே, அப்படி பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.